Hi, I'm Nitinjan, second year McB. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Determine the intensity of shear of an oil having viscosity is equal to 1 poise. The oil is used for lubricating the clearance between a shaft of diameter 10 centimeter and its external bearing. The clearance is 1.5 mm and the shaft rotates at 150 rpm. இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டி நமக்கு 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பிட்வீன் த ஷாஃப்ட் அண்ட் இட்ஸ் ஜேர்னல். அப்போ அந்த கிளியரன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க 1.5 mm. அந்த ஷாஃப்ட் ரொட்டேட்ஸ் அட் அப்படின்னா ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீட். அதை வந்து நம்ம 1 பாயிண்ட்ங்கிறத இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டயாமீட்டரை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு. தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் நம்ம எப்போவுமே இந்த இடத்துல டிஒய்னு எடுப்போம். ஸோ அதையும் நம்ம வந்து மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து ஆர்பிஎம்ல வச்சுக்கலாம். இதில் வந்து ரொட்டேஷன் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து டான்ஜெட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா பைடி என் பை 60. பை இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 10.1 அண்ட் இன்ட்டு என் வந்து 150/60 போட்டோன்னா ஆன்சர் நமக்கு யூ கிடைக்கும். மீட்டர் பர் செகண்டில் எழுதிக்கிறோம். தென் இப்போ நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து மியூ இன்ட்டு டிஒய். இதில் நம்ம யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டியூ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ தட் யூ வந்து அதே வேல்யூஸ் தான், டியூ வந்து அதே வேல்யூ தான் வரும். என்ன யூ கண்டுபிடிச்சோமோ அதே வேல்யூ தான். அதை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.